ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான மீன் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் பிரியாணி ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். நான் முள் இல்லாத மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் முள் மீன் கூட எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. மீன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ எல்லா மீனையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். பேனில் 1/2 கப் அளவுக்கு மீன் வறுத்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா சாஃப்டாகி வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனீங்கன்னா பச்சை வாசனை எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா சுருண்டு வரணும், அதே மாதிரி புதினா கொத்தமல்லியிலேருந்து நல்லா வாசனை வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வடி பிரியாணி ஸ்டைலில் சேர்க்க போகிறோம், அதனால் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வதக்கி எடுத்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே மசாலா இந்த அளவுக்கு வதங்கி வரணும், அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வைங்க. அதுக்குள்ளே நம்ம அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 லிட்டர் தண்ணியில் 2 பட்டை சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், ஒரு 5லேருந்து 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்திங்கன்னா அரிசி இந்த மாதிரி டபுள் ஆகிடும். தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த அரிசியை கிரேவியோடு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி வேக வச்ச தண்ணியே சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா அரிசியும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஒரு கரண்டி வச்சு இப்படி அமர்த்தி பார்த்தோன்னா தண்ணி அளவு நமக்கு தெரியணும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துச்சுன்னா தான் நமக்கு தண்ணி கரெக்டான அளவு இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக தம் போடுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. வறுத்து வச்ச மீன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இந்த தம்மிலே மீன் வாசனை எல்லாமே இந்த பிரியாணிக்குள்ளே போய் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா கமன்னு சூப்பரான மீன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அரிசி பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பொலன்னு சூப்பராக ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு பிரியாணி செஞ்சுருக்கேன். இதே ரேஷியோவில் நீங்கள் பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1 கிலோவில் செய்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியே நான் சேர்த்தது எல்லாமே டபுளாக சேர்த்துக்கோங்க, சூப்பராக வரும். அவ்வளோதான், நல்லா கமன்னு சூப்பரான மீன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.